ஆயிரக்கணக்கான காஷ்மீரி பண்டிட்டுகள் தங்களது மத நம்பிக்கையை காப்பாற்றிக் கொள்ள இடத்திற்கு இடம் அலைந்து திரிந்த போது குரு தேக் பகதூர்ஜி முன்வந்து மக்களின் நம்பிக்கையை என் தலை காக்கும் என்றால் இந்த தலையை நான் மனமுவந்து தியாகம் செய்கிறேன் என்று பிரகடனப்படுத்தினார். 17ஆம் நூற்றாண்டில் முகலாய பேரரசர் அவுரங்கசீப் ஒட்டுமொத்த ஹிந்துஸ்தானையும் இஸ்லாமிய மதத்திற்கு மாற்ற விரும்பினார். 1669இல் புகழ்பெற்ற காசி விஸ்வநாதர் மற்றும் மதுரா கோவில்கள் இடிக்கப்பட்டன. அதன் பிறகு காஷ்மீர் அடுத்த இலக்காக மாறியது. 1671இல் இப்திகார் கான் காஷ்மீரின் ஆளுநர் நியமிக்கப்பட்ட போது அவர் காஷ்மீரி இந்துக்களுக்கு ஒரு கொடூரமான இறுதி எச்சரிக்கையை விடுத்தார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லது மரணத்திற்கு தயாராகுங்கள். தங்கள் மதத்தையும் பண்பாட்டையும் காப்பாற்ற உறுதி பூண்ட பண்டிட் கிருபாராம்ஜி சுமார் 500 காஷ்மீரி பண்டிட்டுகளுடன் 1675இல் அனந்த்பூர் சாஹிப்பை வந்தடைந்து 9வது சீக்கிய குருவான ஸ்ரீ குரு தேக் பகதூர்ஜியிடம் தங்களது கோரிக்கையை வைத்தனர். அந்த சமயத்தில் இளம் கோவிந்தராயும் அங்கு இருந்தார். இதை கேட்ட குரு சாஹிப் ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்ந்தார். இத்தகைய கொடுங்கோன்மையை ஒரு மகாத்மாவின் தியாகத்தால் மட்டுமே நிறுத்த முடியும் என்று அவர் கூறினார். அதை கேட்ட 9 வயது சிறுவன் கோவிந்தராய் உடனடியாக பதிலளித்தார். தந்தையே, உங்களை விட சிறந்த மகாத்மா யார் இருக்க முடியும்? இந்த வார்த்தைகளை கேட்ட குரு தேக் பகதூர்ஜி தனது முடிவை எடுத்தார். அவர் பண்டிட்டுகளிடம் அவுரங்கசீப்பிற்கு ஒரு செய்தியை அனுப்புமாறு கூறினார். குரு தேக் பகதூர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அனைத்து இந்துக்களும் புதிய மதத்தை தழுவுவார்கள். 1675 ஜூலை 11 அன்று குரு சாஹிப் டெல்லியை நோக்கி அனந்த்பூரிலிருந்து புறப்பட்டார். வழியிலேயே அவர் கைது செய்யப்பட்டார். பல மாத சிறைவாசத்திற்கும் சித்திரவதைகளுக்கும் பிறகு அவர் டெல்லியின் சாந்தினி சவுக்கிற்கு கொண்டு வரப்பட்டார். அங்கே அவுரங்கசீப்பின் சார்பாக அவர் முன் 3 நிபந்தனைகள் வைக்கப்பட்டன. இஸ்லாத்தை ஏற்குமாறு, அற்புதங்களை செய்யுமாறு அல்லது மரணத்திற்கு தயாராகுமாறு கூறப்பட்டது. இருப்பினும் குரு தேக் பகதூர்ஜி தனது முடிவில் உறுதியாக இருந்தார். 1675 நவம்பர் 24 அன்று இன்று சாந்தினி சவுக்கில் குருத்வாரா சிஸ்கந்த் சாஹிப் அமைந்துள்ள அதே இடத்தில் மரண தண்டனை நிறைவேற்றுபவரின் வாள் இறங்கியது. குருஜியின் தலை துண்டிக்கப்பட்டது. யாரும் உடலை எடுக்க துணியக்கூடாது என்ற எண்ணத்தில் முகலாயர்கள் அவரது உடலையும் துண்டிக்கப்பட்ட தலையையும் அங்கேயே விட்டு சென்றனர். ஆனால் சீக்கியர்கள் பயப்படவில்லை. பாய் ஜைதாஜி கூட்டத்திற்கு தெரியாமல் குரு சாஹிப்பின் புனிதமான தலையை தனது ஆடைகளுக்குள் மறைத்து அனந்த்பூர் சாஹிப்பிற்கு எடுத்துச் சென்றார். இதை கண்ட குரு கோவிந்த் சிங்ஜி அவரை தழுவி ரங்ரேட்டா குரு கா பேட்டா, ரங்ரேட்டா சீக்கியர்கள் குருவின் மகன்கள் என்று போற்றினார். மறுபுறம் உடலை முகலாயர்கள் கண்டுபிடிப்பதை தடுப்பதற்காக பாய் லக்கிஷா வஞ்சாரா மற்றும் அவரது மகன்கள் தங்கள் சொந்த வீட்டிற்கே தீ வைத்து அந்த தீ பிழம்புகளுக்குள் குருஜியின் இறுதி சடங்குகளை செய்தனர். இன்று அந்த புனிதமான தியாகத்தலம் குருத்வாரா ரகாப்கஞ்ச் சாஹிப் என்று நினைவு கூறப்படுகிறது.